நாம் ஜவ்வரிசி வச்சு நிறைய ரெசிபீஸ்லாம் பண்ணியிருப்போம். இந்த ரெசிபியும் பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ரொம்ப குயிக்காக முடிஞ்சிடும். ரொம்ப அவசரமாக ஏதாவது பண்ணணும் அப்படின்னு நினைக்கும்பொழுது இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணலாம். இதை ஊறி மட்டும் இருந்ததுன்னா போதும், குயிக்காக ரெடி ஆகிடும். வாங்க அது வந்து நாம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு நான் 250 கிராம் அளவு ஜவ்வரிசியை ஊற வச்சுருக்கேன். ஊற வைக்கும்போது அந்த ஜவ்வரிசி நம்ம எவ்வளோ போட்டிருக்கோமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்திங்கன்னா இந்த மாதிரி உதிரி உதிரியாக நமக்கு கிடைக்கும். தண்ணி வடிக்க கூட வேண்டாம், நல்லா ஊறி உதிரி உதிரியாக கிடைக்கும். நம்ம தண்ணியும் ஜவ்வரிசியும் ஒரே அளவு சேர்க்கணும். அப்படி சேர்த்தா தான் இந்த மாதிரி நமக்கு உதிரி உதிரியாக கிடைக்கும். இந்த டிப்ஸ் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. உண்மையாகவே இது ரொம்ப நல்ல டிப்ஸ். இந்த மாதிரி உதிரி உதிரியாக கிடைக்காது. நிறைய தண்ணி சேர்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன ஆகிடும், நல்லா அப்படியே எல்லாம் ஒடிஞ்சு போகிற மாதிரி ஆகிடும். அதனால் தண்ணியும் ஜவ்வரிசியும் ஈக்குவலாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. 1.5 டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி நல்லா கொதிச்சதும் இந்த ஊறின ஜவ்வரிசி அதில் சேர்த்துட்டேன். அவ்வளோதான் இதில் வேலையே. அதனால தான் சொன்னேன் ரொம்ப குயிக்காக முடிகிற ரெசிபி அப்படின்னு. இதில் வந்து தேவையான அளவு நீங்கள் உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு இறக்கிடுங்க. ஒரு 5 நிமிஷம் போல் ஸ்டவ்வில் வச்சுருந்தா எல்லா ஜவ்வரிசியும் நல்லா வெந்துடும். 5 நிமிஷம் கழித்து நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இதை இப்படியே சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இன்னும் கொஞ்சம் ஹெல்த்தியாக வேணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா இதில் வந்து நம்ம ஒரு முட்டை சேர்க்கலாம். இறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் போல் இருக்கும்போது ஒரே ஒரு முட்டை வந்து நான் இதில் சேர்த்துருக்கேன். நான் ஒரு முட்டை தான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் 2, 3 கூட சேர்த்துக்கலாம். இது ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி. சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் ஒரே ஒரு டைம் மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எத்தனை நாள் இது பண்ணலையே அப்படின்னு கூட யோசிப்பீங்க. அவ்வளோ நல்லாயிருக்கும். இதில் நீங்கள் சாப்பிடும்பொழுது மிளகுத்தூள் தூவிட்டு சாப்பிடுங்க. அவ்வளோ நல்லாயிருக்கும். ஒரு சூப்லாம் சாப்பிட்டு ஒரு திருப்தி இருக்கும். ஃபில்லிங்காகவும் இருக்கும் நமக்கு. குட்டீஸ்க்கெல்லாம் இதை நீங்கள் பண்ணி கொடுத்தீங்கன்னா ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். குட்டீஸ் மட்டும் இல்லை, பெரியவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இது. இதில் நம்ம வெஜிடபிள் வேணுனாலும் கலந்துக்கலாம். ரொம்ப சிம்பிளாக வேணும் போது நம்ம இந்த மாதிரி செய்து சாப்பிட்லாம். வெஜிடபிள் வேணுனாலும் வெஜிடபிள்லாம் வேக வச்சு இதில் நம்ம கலந்து சாப்பிடலாம். அப்படி சாப்பிடும்போது இன்னும் நல்லா ஹெல்த்தியான ஃபுட்டு நமக்கு கிடைக்கும். இது காலையில் டைமில் ரொம்ப அவசரமாக கிளம்புவோம் இல்லையா, அந்த மாதிரி டைமுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஈவினிங் ஸ்கூல் விட்டு வரும்பொழுது நீங்கள் இந்த மாதிரி பண்ணி கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க அடுத்த ரெசிபி வந்து நம்ம எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த ரெசிபிக்கு இதே மாதிரி தண்ணி ஒரு 1.5 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க ஜவ்வரிசியெல்லாம் அதில் ஒரு 5 நிமிஷம் போல் அப்படியே வேக வச்சிடலாம். வேக வச்சுட்டு வடித்து எடுத்துக்கோங்க. நம்ம இதிலேயே மேகி மசாலா தான் சேர்க்குறோம். மேகி மசாலா இப்போ கடையிலே கிடைக்கிது. மேகி மசாலான்னு கேட்டிங்கன்னா தனியாகவே கொடுக்குறாங்க. அப்படி மேகி மசாலா வேண்டாம், அது சேர்க்க விருப்பப்படலைன்னா 1/4 ஸ்பூன் அளவு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. மிளகாத்தூள் ஒரு பிஞ்ச் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. சமைச்சு முடிச்சதும் இதில் கொஞ்சமாக சாட் மசாலா சேர்த்துக்கோங்க. நீங்கள் அந்த சாட் பவுட்ரு போடும்போது தான் அந்த அரோமா ரொம்ப நல்லாயிருக்கும். சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். மிளகுத்தூள் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம மேகி மசாலா போட்டு எப்போவுமே மேகி பண்ணுவோம் இல்லையா, இது வந்து அந்த மேகியோட அந்த இதில் இருக்கும் இல்லையா, அந்த பவுடர் தான். இதை அப்படியே நம்ம குக் பண்ணி எடுத்துக்கிடலாம். நாம் எப்படி மேகி எப்போவும் பண்ணுவோம் அதே மாதிரி மேகி பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு ஜவ்வரிசியை நல்லா வேக வச்சு வடித்து எடுத்துருங்க. வடித்து எடுத்துகிட்டு அதை வந்து நல்லா சில் வாட்டரில் நீங்கள் ஒரு 2 தடவை அதில் சில் வாட்டரில் போட்டு எடுத்தோம்னா நமக்கு ஜவ்வரிசியெல்லாம் ரொம்ப தனித்தனியாகவே கிடைக்கும். இல்லைனா ஒன்றோட ஒன்று பொட்டிட்டு பார்க்கவே நல்லா இருக்காது. சாப்பிடும்போது ஒரு மாதிரி பிசு பிசுன்னு இருக்கும். அந்த மாதிரி இல்லாமல் நீங்கள் நல்லா சில் வாட்டர் ஊற்றி ஐஸ் வாட்டர் நல்லா ஊற்றி ஒரு 2 டைம் அதில் போட்டு எடுத்தோன்னா நல்லா நமக்கு தனித்தனியாக கிடைச்சிடும் ஜவ்வரிசி. அந்த மாதிரி கிடைச்ச ஜவ்வரிசியை நீங்கள் இந்த மேகி மசாலாவோட கலந்துருங்க. கலந்துட்டு அதுவும் கலந்து நம்ம சாப்பிடும்போது டேஸ்ட் உண்மையாக ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து இப்போ எக்ஸ்ட்ரா நம்ம ஜவ்வரிசி போடுறதுனால ஒரு பிஞ்ச் அளவு இதில் சால்ட்டு சேர்க்க வேண்டியது இருக்கும். சால்ட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மிளகுத்தூள் தூவிக்கோங்க. சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப சீக்கிரமாக முடிஞ்சிடும். ட்ரை பண்ணி பாருங்கள். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இது கூட மாங்காய் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் அந்த மாதிரி சாப்பிடலாம். இந்த ரெசிபி மேகி மாதிரியே நமக்கு குயிக்காக ரெடியாகி கிடைக்கிற ரெசிபி. இது எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. குழந்தைங்க பெரியவங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். நம்ம நினச்ச உடனே இதை உடனே சமைச்சிடலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் மட்டும் கொடுங்க. அடுத்து வேறு ஒரு நல்ல வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன். தேங்க்யூ.